வணக்கம். ஹலோ தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு ஒரு சிறப்பு நேர்காணலுக்காக நம்மளுடைய ஸ்டுடியோவுக்கு திரு வேல்முருகன் அவர்களும் திரு SRK ராஜேஷ் அவர்களும் வந்திருக்காங்க. அவர்களிடத்து கேட்க நிறைய விஷயங்கள் இருக்குது, வாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ராஜேஷ், நல்லா இருக்கீங்களா? சரி, நல்லா இருக்கும். சொல்லுங்க. அதாவது ராஜேஷ் புதிய அமைப்பு ஒன்று தொடங்கி அந்த அமைப்பை நடத்திட்டு இருக்கீங்க. இப்போ அண்ணாச்சி வேல்முருகன் அண்ணாச்சி வந்து ஒரு புதிய தளத்துக்கு பயணிச்சிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப ஐயா வெள்ளையனோட வந்து நீங்க பயணிச்சிட்டு இருந்தீங்க. இப்போ புதிய அமைப்பு, அதாவது இப்போ திரு கொளத்தூர் ரவி அவர்களோட அந்த வணிகர் சங்கத்தோட இணைந்து வந்து இப்போ மாநில துணைத் தலைவரா பயணிக்கிறீங்க. முதல்ல சொல்லுங்க, வெள்ளையன் அவர்களுடைய அமைப்புல செயல்பட்டுக்கிட்டு இருந்த நீங்க எதற்காக திரு கொளத்தூர் ரவி அவர்களோட தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்புக்கு இன்றைக்கு வந்து மாநில துணைத் தலைவராக வந்து உங்களை வந்து அந்த அமைப்புல வந்து நீங்க பதவி ஏற்றிருக்கீங்க? முதல்ல சொல்லுங்க, இந்த அமைப்புக்கு வர்றதுக்கான காரணம் என்ன? அண்ணே, பொதுவான கருத்து ஒண்ணு, யாக பத்தி நான் குறிப்பிட்டு தனியா பேச விரும்பல. இது வந்து எல்லாத்துக்குமே காமன். பொதுவான கருத்து என்னன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நன்றி உணர்வு இருக்கணும். ஆமா, அது வந்து நான் எல்லாத்துக்கும் காமன். அது ஒரு மனிதனுக்கு வந்து நன்றி உணர்வு வந்து மலையளவுக்கு நன்றி உணர்வு இல்லைன்னா கூட ஒரு கடுகளவாத நன்றி உணர்வுங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரத்தத்துல கலந்துருக்கணும். அது கூட இல்லாதவங்க அதாவது பூமியிலே வாழ தகுதியற்றவர்கள் என்பது என்னுடைய கருத்து. இப்ப நீங்க அதாவது ஐயா வெள்ளையனோட பயணிச்ச நீங்க இப்ப வந்து திரு கொளத்தூர் ரவி அவர்களோட பயணிக்கிறீங்க. அவங்களோட அமைப்புல வந்து மாநில துணைத் தலைவரா வந்து பதவி ஏற்றிருக்கீங்க. அதை பத்தி சொல்லுங்க. அதாவது நான் வந்து 34 ஆண்டுகள் வணிக காவலர் சுதேஷ் நாயகன் வணிக கடவுள் ஐயா வெள்ளையன் அவர்கள் கூட நான் அதாவது உண்மையா பயணிச்சுட்டு இருந்தோம். எந்த பகுதி லாபமும் இல்லாம, பதவிக்கு ஆசை இல்லாம, எங்களுடைய கைப்பணத்தை தான் போட்டு நாங்க அந்த அமைப்பை நடத்திக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப வந்து தலைவர்களோட வணிக காவலர் சுதேஷ் நாயகன் என்னைக்கு மகஞ்சாங்களோ அதோட அந்த அமைப்பு வந்து இதாகி போயிடுச்சு. வெள்ளையன் அவர்களோடு பயணித்த நீங்க இப்ப வந்து கொளத்தூர் ரவி அவர்களுடைய அமைப்புல வந்து மாநில துணைத் தலைவராக பதவியேற்று அதோட அவங்களோட நீங்க பயணிக்கிறீங்க. இதற்கான காரணம் என்ன? ஐயா வெள்ளையன் அவர்களின் கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் சரியாக கொண்டு செல்ல ஒரு சரியான தலைமை இல்லாத காரணத்தினால் தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் கொளத்தூர் ரவி அண்ணன் அவர்கள் 30 ஆண்டு காலம் தலைவர் வெள்ளையன் அவர்களுடன் பயணித்த போகாளி தலைவர் வெள்ளையன் அவர்களுடன் 150 நாட்களுக்கு மேல் சிறைச்சாலைக்கு சென்றவர்கள், வணிக காவலர் அவர்களுடன் அனைத்து போராட்டங்களும் பங்கு பெற்ற வணிக போராளி கொளத்தூர் ரவி அண்ணன் அவர்களுடன் பயணிப்பதில் பெருமிதம் கொள்கின்றோம். கோவிட் காலத்திலிருந்து ஐயா வெள்ளையன் அவர்களுக்கு சற்று உடல் நலம் தொய்வு ஏற்படும் போது இந்த அமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக வணிக காவலர் சுதேஷ் நாயகன் அவர்களின் மூத்த மகன் டைமண்ட் ராஜா வெள்ளையன் அவர்களை முன்னிலைப்படுத்தி ஐயா சுதேஷ் நாயகன் அவர்களுடன் 32 ஆண்டு காலம் வணிக அமைப்பில் தொடர்ந்து செயல்பட்டிருக்கிறேன். ஆனால் கடந்த COVID-19 காலத்திலிருந்து வணிக அமைப்பில் தலைமையேற்று நடத்துவதற்கு சற்று தொய்வு ஏற்பட்ட காரணத்தினால் இந்த அமைப்பு சிதைந்து விடக்கூடாது, வலுப்பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் வணிக காவலர் சுதேஷ் நாயகன் அவர்களின் மூத்த மகன் டைமண்ட் ராஜா வெள்ளையனை அவர்களை நாங்கள் அமைப்புக்கு உள்ளே கொண்டு வந்தோம். அப்போது எங்களுக்கு கடுமையான எதிர்ப்பு இருந்தது. அவர்களுடைய குடும்பத்திலும் எதிர்ப்பு இருந்தது, சகோதரர்கள் மத்தியிலும் எதிர்ப்பு இருந்தது. வணிக காவலர் சுதேஷ் நாயகன் ஐயா வெள்ளையன் அவர்களுக்கும் இதில் துளி கூட விருப்பம் இல்லை. அதையெல்லாம் நாங்கள் சகித்து கொண்டு இரவு பகல் போகாமல் இந்த அமைப்பு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக டைமண்ட் ராஜாவை முன்னிலைப்படுத்தி கொண்டு வருவதில் நாங்கள் இரவு பகலாக அதுக்காக எங்களுடைய உழைப்பை கொடுத்தோம். பல லட்சம் ரூபாய் எங்கள் பணத்தையும் செலவு செய்தோம். எனக்கு உறுதுணையாக அனைத்து வகையிலையும் சகோதரர் SRK ராஜேஷ் அவர்கள் எனக்கு உறுதுணையாக இருந்தார்கள். இதற்காக நாங்கள் வந்து நைட்டு 2-3 மணி மட்டும் வால் போஸ்ட் விட்டுருக்கோம்.
அமைப்புக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். இடையில் வாட்ஸ்அப் தளத்திலிருந்து டைமண்ட் ராஜா வெள்ளையன் அவர்கள் தூக்கி எறியப்படுகின்றார்கள். அப்போது நாங்கள் புதிதாக வாட்ஸ்அப் தளம் அமைத்து டைமண்ட் ராஜா வெள்ளையன் அவர்களை முன்னிலைப்படுத்தி விடிய விடிய நைட்டு 3:30 மணி மட்டும் தூங்காம புதுசா வாட்ஸ்அப் குழு ஓபன் பண்ணி அவங்களுக்காக தலைவரோட மகன் டைமண்ட் ராஜாவுக்காக பாடுபட்டு நாங்கள் இது பண்ணோம். எனக்கு கூட உறுதுணையா SRK ராஜேஷ் நானும் சேர்ந்துதான் 3:30 மணி மட்டும் அந்த வாட்ஸ்அப் தளத்தை உருவாக்கி அவங்களோட சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியை அதில் போடுறதுக்கு நாங்கள் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இதே போல் வாட்ஸ்அப் தளத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கு மாவட்ட நிர்வாகமாக இருந்தாலும் சரி, மாநில நிர்வாகமாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு கடுமையான நெருக்கடி கொடுத்தார்கள். எதுக்கு நீங்க எப்போ பார்த்தாலும் டைமண்ட் ராஜாவை நீங்க முன்னிலைப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு. அதெல்லாம் நாங்கள் காதில் வாங்காம தான் எங்களுடைய வேலையை நாங்கள் செஞ்சிட்டு இருந்தோம். டைமண்ட் ராஜா வெள்ளையனை அமைப்பிலிருந்து முற்றிலுமாக வெளியேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் தமிழ்நாடு வணிக சங்கங்கள் பேரவை 2 விதமாக செயல்பட்டது. அப்போது நாங்கள் டைமண்ட் ராஜா வெள்ளையனுக்காக ஆதரவாக நானும் SRK ராஜேஷும் 3 ஆண்டுகளாக களத்தில் போராடினோம். அப்போ அந்த அமைப்புல எத்தனை 1000 பேர் 2000 பேர் நிர்வாகிகளா இருந்தாலும் இந்த அமைப்புல அந்த அநியாயத்தை எதிர்த்து டைமண்ட் ராஜாக்காக களத்துல போராட்டம் பண்ணது நான் ராஜேஷ் 2 பேர் தான். வேற யாருமே ஒருத்தர் கூட எங்களுக்கு சப்போர்ட்டா வரல. வெள்ளையன் அவர்களின் மறைவுக்கு பிறகு தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவை 2ஆக உடைந்தது. ஒன்று வணிக காவலருக்கு துரோகம் இழைத்தவர்கள் தலைமையும், மற்றொன்று டைமண்ட் ராஜா தலைமையிலும் ஒரு அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவை தலைவராக டைமண்ட் ராஜா அவர்கள் பதவியேற்றவுடன் அவர்களுடைய குணங்கள் முற்றிலுமாக மாறிவிட்டது. நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நாங்கள் முற்றிலுமா மாறிவிட்டது. அவங்களோட செயல்பாடு சத்யராஜ் நடிச்ச அமைதி படையினோ படத்துல அமாவாசைன்னு காகட்டு இருக்கும். அதை விட 10 மடங்கு கேவலமாக அவங்க செயல்பாடுகள் இருக்குது. அவங்க வணிக சமுதாயத்துக்கும் வணிகர்களுக்கும் நல்லது பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். ஆனா அதுல இருந்து அவங்க எதுவுமே பண்றது இல்லை. அவங்களோட சுயநலத்துக்காகவே அவரோட சுயநலத்துக்காக இந்த அமைப்பை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதனால அதை அதுல அந்த பயணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாம நாங்க வெளியே விட்டோம். டைமண்ட் ராஜா அவர்களுக்கு கூட இருந்து இவருக்காக 5 வருஷம் உயிரை கொடுத்து பணைய வச்சவங்க முதுகுல குத்துறது, கழுத்தறுத்து போடுறது, இது ஒண்ணுதான் இவருக்கு கொள்கையாகுது. ஆனா உங்களுக்கே நல்லா தெரியும் எங்களோட செயல்பாடை. நீங்களும் மீடியா அடிப்படையில் நீங்க தொடர்ந்து எங்களை கவனிச்சுட்டு இருப்பீங்க. நெருக்கடியான காலகட்டத்தில், அதாவது டைமண்ட் ராஜா வெள்ளையன் அவர்களுக்கு நெருக்கடியான காலகட்டத்தில் அன்னைக்கு மாநில நிர்வாகிகளோ, மாவட்ட தலைவர் செயலாளர் பொருளாளர்களோ அல்லது கிளைச்சங்க நிர்வாகிகளோ ஒருத்தர் கூட களத்துல நிக்கலங்கிறது சத்தியமான உண்மை. டைமண்ட் ராஜா வெள்ளையன் அவர்களை முன்னிலைப்படுத்தக்கூடாது என அனைத்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் விட்ட அத்தனை வணிக சங்கங்களும் முயற்சித்த போது அதுக்காக கிளம்புங்கிறது நாங்கள் 2 பேர் தான். நான் ராஜேஷ், அதாவது மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர் செயலாளர் பொருளாளர், கிளைச்சங்க நிர்வாகிகள். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா எங்க லோக்கல் மாவட்டத்திலேயே டைமண்ட் ராஜா படத்தை வெளியே தூக்கி போட்டாங்க. அதை எதிர்த்து நாங்க போகாட்டிருக்கோம். அதாவது எல்லா எதிர்ப்பையும் மீறி சத்தியமான உண்மை என்னன்னா நாங்க 2 பேர் தான் இந்த அமைப்புக்காக இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ராஜேஷ், இப்போ நம்ம பேசலாம். அதாவது தொடர்ந்து வெள்ளையன் அவர்களுடைய நிறையா களத்தில் நின்று இருக்கீங்க. அந்த போராட்ட களங்கள்லாம் நிறையா ஈடுபட்டிருக்கீங்க. அதெல்லாம் நம்ம இந்த சோசியல் மீடியாவில் பார்த்துருக்கோம். இப்போ அதே மாதிரி மிக தீவிரமாக இருந்த நீங்க இந்த வணிக சங்கமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற தனியா ஒரு, அதாவது நேதாஜி இளைஞர் படைங்கிற ஒரு அமைப்பை நடத்திட்டு இருக்கீங்க. இதுக்கான காரணம் இல்லை சார், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வணிகர் சங்கத்தில் உழைச்சேன். உண்மையாக இருந்தன்றது தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து வணிகர்களுக்கும் தெரியும். இதுதான் உண்மை. இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் எனக்கு இதில் ஈடுபாடு குறைஞ்சி நான் அமைப்பு விட்டு வெளியில் போனதுக்கான காரணம் முழுக்க தலைவர் வெள்ளையன் அவர்களோட கொள்கையை பிடிச்சி தான் நாங்கள் இந்த அமைப்புக்குள்ளே வந்தேன். அதன் அடிப்படையில் தான் செயல்பட்டு கொண்டிருந்தோம். அப்போது இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, ஏதோ இப்போ பேசின வேல்முருகன் எடுத்துங்க,
கடந்த ஒரு 32 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தமிழ்நாடு வணிக சங்க பேரவையில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு, உழைச்சிருக்காரு. இன்னமும் இந்த நாள் வரைக்குமே அந்த அவரோட உழைப்பும் அவரோட வேகமும் வந்து செயல்பட்டு கொண்டு தான் இருந்தார். அப்பேற்பட்ட மனுஷங்களுக்கு வந்து கடுகளவும் இவங்க வந்து அந்த உண்மைத்தன்மையோட இருந்துக்கிறது கிடையாது. எப்படி பண்ணோம்னா, இவங்களுக்கு காரியம் ஆகணும்னா மட்டும் அவங்கள பயன்படுத்திக்கிறது, இல்லையா அவ்வளோதான், நீ இல்லைன்னா இன்னொரு ஆள் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த சுதேசிய கொள்கைன்றது 1% கூட இவங்க கிட்ட கிடையாது. அப்போது என்ன அடிப்படையில் எங்களை மாதிரி இருக்கக்கூடிய இளைய தலைமுறை இளைஞர்கள் எப்படி வருவாங்க அமைப்புக்குள்ள? தலைவர் வெள்ளையனோட முடிஞ்சு போயிடுச்சு. அதனால எங்களுக்கு மேலும் இதில் பயணம் பண்ணுன்றது விருப்பம் கிடையாது. ஏன்னா ஏதாவது ஒரு கொள்கை ரீதியாக செயல்பட்டால் அந்த அமைப்பில் நம்ம பயணம் பண்ணலாம். கொள்கையே இல்லாத ஒரு அமைப்பில் நம்ம செயல்படுறதுக்கு என்ன இருக்குது? அதனால எனக்கு விருப்பம் கிடையாது சார். அதனால நான் இந்த அமைப்பை விட்டு நான் வெளியில் வந்துட்டேன். சரி, இப்போ வணிகர் சங்கத்தை விட்டு முற்றிலுமாக வெளியே வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் நடத்திட்டு இருக்கிற இந்த அமைப்பில் எந்த மாதிரி கொள்கையோட நீங்கள் செயல்படுறீங்க? எங்களோட அமைப்பு அகில இந்திய நேதாஜி இளைஞர் முன்னேற்ற படை. இந்த அமைப்போட கொள்கை பார்த்தீங்கன்னா சமதர்மம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படி ஒரு கொள்கையை வச்சு தான் எங்களுடைய கொள்கை தலைவராக வந்து தேச தலைவர் நேதாஜியை வந்து நாங்கள் கொள்கை தலைவராக வச்சுட்டு இருக்கோம். அவரோட வழிமுறையில் தான் மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் எங்களால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை நாங்கள் மக்களுக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு தமிழகத்தில் எடுத்துட்டிங்கன்னா பல்வேறு பிரிவினைவாதங்கள் நிறைய இருக்குது. அது எப்படி சொல்லணும்னா, இன்னைக்கு சமூகம் சீரழிஞ்சு கொண்டு இருக்கிறது. சமூகத்தில் நல்லதை சொல்லிக் கொடுக்கறதுக்கோ நல்ல விஷயங்களை கொண்டு வரதுக்கோ இன்னைக்கு யாரும் முன் வர்றது கிடையாது. தன்னோட சுயநலத்துக்காகவும் தன்னோட வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக மட்டுமே தான் இன்று சில அமைப்புகளும் சில அரசியல் பிரமுகர்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான நோக்கத்துக்காக மட்டும்தான் எங்களுடைய அகில இந்திய நேதாஜி இளைஞர் முன்னேற்ற படை அமைப்பு கொண்டு வந்திருக்கிறோம். இதன் அடிப்படையில் இந்த அமைப்பில் நாங்கள் இப்போ கடந்த ஜனவரி மாதம் கூட மதுரையில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுருந்தோம். மதுரை மாவட்டத்தில் நேதாஜியோட பிறந்தநாள் விழா கொண்டாடணும். அதில் பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு 1000 பேருக்கு அன்னதானம் கொடுத்தோம். மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களை அழைச்சி எல்லாருக்குமே எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். எங்களோட நோக்கம் முழுக்க பணம் சம்பாதிக்கணும், அடுத்தவங்களை ஏமாற்றணும், அடுத்தவங்களோட உழைப்பை திருடணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. மக்களுக்கு நல்லது செய்யணும். அதுக்காக எந்த அளவுக்கு ஒன்றாலும் நாங்கள் இறங்கி நிற்க முடியுமோ நிற்போம். எங்களை நம்பி வரவங்களுக்காக முழு மூச்சா முழு ஒத்துழைப்பை கொடுத்து இந்த அமைப்பை நல்லபடியாக கொண்டு வரணுன்றது மட்டுமே தான் எங்களோட நோக்கம் சார். வணிகர் சங்கத்தில் மிகவும் எழுச்சியோட, அதாவது ஆர்வத்தோட பயணித்த 2 பேர் இன்றைக்கு வந்து அந்த களத்தில் வந்து வெளியே வந்து ஆளுக்கு ஒரு திசையாக பயணிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திரு வேல்முருகன் அவர்கள் வந்து கொளத்தூர் ரவி அவர்களுடைய தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்கள் பேரமைப்பில் வந்து துணைத் தலைவராக பதவியேற்று அந்த அமைப்போட தொடர்ந்து பயணிக்கிறார். திரு ராஜேஷ் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அமைப்பு நேதாஜி இளைஞர் படைங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் அவங்க பயணிக்கிறாங்க. அப்போது இந்த வணிகர் ஐயா வெள்ளையன் அவர்கள் கட்டி உருவாக்கிய அந்த அமைப்பு வந்துட்டு இன்றைக்கு வந்து அமைப்பில் இருந்த பல பிரிவுகளாக பிரிந்து இருக்கிறது. மனதுக்கு கஷ்டமாகவும் இருக்குது. இருந்தாலும் அவருடைய புகழை யாராட்டும் ஒரு ஆள் கண்டிப்பாக முன்னெடுத்து செல்லணுங்கிறது தான் நம்மளுடைய ஆசையும் வணிகர்களுடைய ஆசையும் இருக்குது. தொடர்ந்து இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தொடர்ந்து ஹலோ தமிழுடன் இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம். வணக்கம்.